இன்னைக்கு லஞ்ச் சூப்பரான சாம்பார், அதுக்கு தொட்டுக்க பீஃப் எண்ணெய் கறியும் பொரியலும். இப்பெல்லாம் ஹெல்த்துக்கு காய்கறி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. எனக்கே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்கன்னு தான். இனி லஞ்ச்ல ஒரு காய்கறியாச்சும் கண்டிப்பா சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். பழக்கமில்லாத காய்கறிகளை வற்புறுத்தி சாப்பிட முடியாது. நமக்கு பிடிச்ச காய்கறிகளை லஞ்ச்ல சேர்த்தா அப்புறம் அதுவே ஒரு ஹேபிட் மாதிரி வந்துடும். பிடிக்காத காய்கறியை சாப்பிடணும்னு தோணாது. எனக்கு பிடிச்ச காய்கறி தான் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கோவக்காய் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளா கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு கோவக்காய் சேர்த்து நல்லா வதக்கினேன். கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்கணும். ரெடி ஆயிடுச்சு கோவக்காய். அது சாம்பார் எப்பயும் போலதான். பருப்பு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு தேவையான காய்கறி சேர்த்துட்டு சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு பருப்பை சேர்த்துட்டு ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பீஃப் எண்ணெய் கறி ரெடி பண்ணியாச்சு. சூப்பரா இருக்கும். பீஃப் எண்ணெய் கறி ரெசிபி நான் போட்டிருக்கேன். லிங்க் வேணும்னா கேளுங்க. இல்லாட்டினாலும் ரெசிபி இன்னொரு டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதோட எண்ணெய் கறி காம்போ செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சந்திப்போம். பாய்.